மழை குறைவை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இவ்வாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட மிகவும் குறைவாகவே பெய்திருப்பதால் காய்கறிகள், உணவுப் பொருட்களின் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. விலைவாசி உயர்வு மோடி அரசுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்து வரும் நிலையில் அது பற்றி விவாதிப்பதற்காக மாநில உணவுத்துறை அமைச்சர்களின் மாநாடு டெல்லியில் வெள்ளியன்று நடந்தது. கூட்டத்தில் மத்திய நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி பேசுகையில், இந்த ஆண்டு மழை குறைவாக இருக்கும் என்ற முன்னறிவிப்பை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை பதுக்கல்காரர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பதுக்கல் காரணமாக ஆண்டுதோறும் ஜூலையில் துவங்கி டிசம்பர் வரையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வது வாடிக்கையாக இருப்பதாக கூறிய ஜேட்லி, விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்கு மத்திய அரசு முழு ஆதரவளிக்கும் என்றும் கூறினார். மேலும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெங்காயத்தின் விலை குறைவாகவே இருப்பதாகவும், எனவே பீதி கொள்ள தேவையில்லை என்றும் கூறினார். பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் உணவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற இம்மாநாட்டில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.